நந்தம் நாதராம் திருநாரையூர் நம்பியாண்டா நம்பிகள் அவர் சொல்லுகிறார், மாறா அருள் அறந்தன்னை மன ஆலயத்து இருத்தி ஆறா அறிவாம் ஒளி விளக்கு ஏற்றி அகமலர்வாம் வீரா மலரளித்து அன்பு என்னும் மெய்யமிர்தம் கொடுத்தான் வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே. மாறா அருள் அரண் என்றார். அருளிலே மாறாத அரண், கருணையிலே மாறாத கண்ணுதற் பெருமான், சிறு தெய்வங்களுக்கெல்லாம் மேலாக விளங்கிய கடவுட் பேரரசன், தேவதேவன், சிறப்புடை ஈசன், அந்த பெருமான் அருள் மாறுமா? எக்காலமும் மாறாது. இப்பொழுதல்ல அப்பொழுதல்ல, எப்பொழுதும் மாறாத பேரருள். ஆகவேதானே அனாதி காலம் தொட்டு உயிர்களோடு கூடி பிரிப்பின்றி இரண்டர கலந்து அந்த உயிர்கள் நிலைபெறும் பொருட்டாய் ஒன்றாகவும் அவற்றுக்கு அறிவித்தல் பொருட்டாய் வேறாகவும் அந்த உயிர்கள் அறியும் பொருட்டாக உடனாகவும் பெரியோர்கள் சொல்லுவார்கள், காட்டும் உதவி காணும் உதவி. இந்த இரண்டையும் எப்போதிலிருந்து செய்து வருகிறான்? யார் அறிவார்? அனாதி காலம் தொட்டு, தோற்றமில் காலம் தொட்டு, முதல் இல்லாத காலம் தொட்டு செய்து வருகிற பெருமான். இதையெல்லாம் சுருங்கச் சொன்னார் நம்பியாண்டா நம்பிகள். மாறா அருள் அரண். உயர்ந்த பொருளை உயர்ந்த இடத்துல தானே வைக்கணும். சிவன் உயர்ந்தவன், அவன் எங்க கொண்டு வச்சாராம் நாயனார்? மனத்துல, இதயத்தானத்துல, இதயம்ங்கிற குறியில. அப்ப கோயிலா மாறிடுது மனமே. இதுதானே பெரியவங்க சொல்றாங்க, நினைப்பவர் மனம் கோவில் கொண்டு அருளும் அம்பலத்து நிறுத்தன், காலையும் மாலையும் கை தொழுவார் மனம் ஆலயம் ஆரூர் அறநெறியார்க்கே, சிந்திப்பார் அவர் சிந்தை உளார் என்றெல்லாம் திருமுறை வாசகங்கள் எழுகின்றனவே. ஆகவே நினைத்த மாத்திரையிலேயே உள்ளத்திலே குடிகொள்ளக்கூடிய அந்த நிர்மலன் இவர் மனமாகிய ஆலயத்திலே வந்து குடிபுகுகின்றான். நாயனார் வாயிலாருடைய உள்ள தாமரையில் கருதுவார் இதய கமலத்து ஊரும் தேனவன்கான் என்ற அப்பர் பெருமானாருடைய தமிழ் மறை அரைந்து பறைசாற்றி போகின்றது. கருதுவார் இதய கமலத்து ஊரும் தேன் அவன். நினைச்சா போர் தேன் மாறி இனிப்பான தித்திக்கும் சிவபதம் அல்லவா. ஆறா அறிவா ஒளிவிளக்கு ஏற்றி இருண்டிருக்கிற வீட்டை விளக்கேற்றி ஒளிவயமாக மாற்றுவது போல ஆணவ இருள அழிந்தி கிடந்த உயிரை ஞானத்தை ஏற்றினாராம் வாயில. ஐந்தெழுத்து எனும் மகாமந்திரம் கொண்டு அந்த ஐந்தெழுத்து முக்தி பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படும், திருவைந்தெழுத்து என்றும் சொல்லப்படும், ஸ்ரீ பஞ்சாக்கரம் என்றும் சொல்லப்படும். இனி இவ்விடத்து ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க என்றது. இவ்வான்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் அஞ்ஞானத்தை வேம்புகின்ற புழுப்போல் நோக்கீற்றை நோக்கி நிற்கும் ஆகலின் அது நீக்குதற்கு என கொள்க என்பது சைவ சித்தாந்த ஞான பேராளர் எம்பிரான் மெய்கண்ட பெருமானாருடைய புனித வாக்கு. பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்வைத மெய்கண்ட பெருமான் வாக்கு. அந்த ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை
மந்திரமாக கொண்டு இவர் பூசித்தார். உள்ளத்திலே ஒளி விளக்கு ஏற்றினார். வீரா மலரளித்து, அதாவது வாடாத மலர், கருகாத சுருங்காத மலர். புற பூஜையிலும் மலர் உண்டு. நந்தியாவர்த்தம், வெள்ளெருக்கு, ஊமத்தை, பில்வம், கொன்றை, மல்லிகை, முல்லை, இருவாட்சி, செவ்வந்தி இவை ஓரொரு கால் வாடவும் கூடும். ஆனால் இங்கு இவர் பயன்படுத்திய மலர்கள் அருள், அறிவு, அன்பு, ஐம்பொறி அடக்கல், கொல்லாமை, தவம், பொறுமை, பொறை என்று சொல்லலாம், பொறுமை, வாய்மை. இந்த 8 மலர்களை கொண்டு இது இவர் செய்கிற பூஜை அகபூஜை, ஞான பூஜை என்று சொல்லப்படும். அந்தர்யாக வழிபாடு என்று சொல்லப்படும். அந்தர் யாகம் தன்னை முத்தி சாதனமாய் அறிந்திடுவர், அதுதானும் ஆன்ம சுத்தியாகும். சித்தியார், சிவஞான சித்தியார், நமது முத்தமிழ் விரகர் சொல்லுவார், போதித்த நோக்குற்று பொருந்தி வாழ வேண்டும். ஆதி சுடர் ஜோதியை அன்பின் அகத்து உள்ளாக்கி, ஆதி சுடர் ஜோதியை அன்பின் அகத்து உள்ளாக்கி, போதித்த நோக்கு உற்று ஒழியாமல் பொருந்தி வாழ்ந்து, பேதித்த பந்த பிறப்பின் நெறி பேர்மின் என்பது புகழி வந்த புண்ணியனாருடைய திருவாக்கு. அன்பென்னும் மெய்யமிர்தம் அளித்தான். சுவாமிக்கு திருவமுது, அன்பையே அமுதமா கொடுத்தாராம். ஏன்னா அன்பு வேண்டும் தம்பெருமா, ஆலம் அருந்தியவர் அன்பர் அன்பெனும் அமுது அருந்தினார் என்றெல்லாம் திருமுறைகள் சொல்லும். ஆக இறைவருக்கு தேவர்கள் கொடுத்தது நஞ்சு, சிவ திருத்தொண்டர்கள் கொடுத்தது அன்பு. வீரா மலரளித்து அன்பென்னும் மெய்யமிர்தம் கொடுத்தான், வீரார் மயிலையுள். வீருன்னா இங்க பெருமிதம், பெருமிதம் மிக்க மயிலைங்கிறது. திருக்குறிப்பு தொண்டர் புராணத்திலே சொல்லுவார் ஆசிரியர், மெய்தரும் புகழ் திரு மயிலாபுரி. 2 விதமான அர்த்தம் வரும். மெய்ன்னா உண்மைன்னு ஒரு பொருள், உடம்புன்னு ஒரு பொருள். ஆம், பூம்பாவியுடைய உடம்பை காட்டி உண்மையை நிலைநிறுத்தினவர் அல்லவா உடைய பிள்ளையார். ஆகவே இரட்டுற மொழிதல் என்னும் சிலேடையை கை கொண்டு ஆசிரியர் சொல்லுவார், மெய்தரும் புகழ், உண்மையான புகழ், எலும்பையும் சாம்பலையும் அழகு பாவையா காட்டிய புகழ். கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமான் அந்த ஊருக்குள்ள பெருமையை சொல்லி நிறுத்திட முடியுமா என்ன? அதைத்தான் சொல்றார், வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே. முடிச்சார் நம்பி ஆண்டா நம்பி.